வெரி குட் கொஷின். ஸோ லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர். இந்தியாவில் பிரெஸ்ட் கேன்சர் மோஸ்ட் காமன் கேன்சர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்விக்ஸ் கேன்சர் சொல்லுவாங்க. இது வந்து 2 மோஸ்ட் காமன் கேன்சர் இன் விமன், லேடிஸ்க்கு. ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் நிறையா இருக்கிறதுனால லங் கேன்சர். நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாயில் போட்டு மெல்ற அந்த ஹேபிட் நிறைய பேருக்கு. நம்ம ஊரில் லக்கிலி அது இல்லை. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓரல் கேவிட்டி கேன்சர், வாய் புற்றுநோய், லங் கேன்சர், வாய் புற்றுநோய், இது 2 ஜென்ஸுக்கு காமன். லேடிஸ்க்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர். ஸோ ஆனால் அதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கேன்சர் வருதுன்ட்டு. ஆனால் நான் ஸ்மோக்கராக இருக்காரு, இல்லை வந்து நான் ஆல்கஹாலிக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சில டைம் வந்து கேன்சர் வருது. அது எதனால? என்ன காரணன்றது எல்லாம் ஒரு 30% தான் காரணம். 70% there is no reason. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்காது, ஸ்மோக் பண்ணிருக்குமா, ட்ரிங்க் பண்ணிருக்குமா, ஆனாலும் அவங்களுக்கு கேன்சர் வரும். டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றனால இருந்தாலுமே வரலாம். யங் லேடிஸ், நான் ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு லங் கேன்சர் வரலாம். யாருக்குனாலும் வரலாம். there is no reason. 70% மாடர்ன் சயின்ஸ்னால என்ன ரீசன்ன்றது கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சனா எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும்.